வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ பிஎஸ்எல் உடைய 8th மேட்ச். ஸோ இந்த 8th மேட்ச் யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா QTG விசஸ் ISU. சரிங்களா? ஸோ QTG பாசிபிள் பிளேயிங் 11 யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன் ராய், எஸ் ஷாக்கில், கே நஃபே, ஆர் ரோசோ, எஸ் அகமது, எஸ் ருத்தர்ஃபோர்ட், எம் வாசிம் ஜேஆர், ஏ ஹொசைன், எம் ஹஸ்னைன், எம் அமீர், ஏ அகமது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ISUல பொறுத்த வரைக்கும் சி முன்ரோ, அலெக்ஸ் சேல்ஸ், ஏ ஷல்மான், ஏ கான், ஜே காக்ஸ், சதாப் கான், ஐ வாசிம், எஃப் அசரப், நசீம்சா, டி மில்ஸ், யூசா. சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா டீம் மேக் பண்ற மாதிரி சொல்றேன். சரிங்களா? QTG. சரிங்களா? ஸோ இந்த டீம் வின் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் 100க்கு 90% இந்த ஒரு 11 பேர் தான் வர்றக்கு வாய்ப்பு. ஸோ அந்த 11 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான்சன் ராய், ஆர் ரோசோ, எஸ் ருத்தர்ஃபோர்ட், எம் வாசிம் ஜேஆர், ஏ ஹொசைன், ஏ அகமது, எம் அமீர். சரிங்களா? ஸோ இந்த டீம்ல இருந்து உங்களுக்கு 7 பேர்த்த சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டீம்ல இருந்து 7 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டீம்ல இருந்து வரக்கூடிய 4 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ சல்மான், ஆர் ஜே காக்ஸ். இந்த 2 பேர்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தர் வருவாரு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 பேரும் வருவாங்க. சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ சல்மான், ஆர் ஜே காக்ஸ், இந்த 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு டீம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 பேர்ல இருந்து ஏதோ ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் 3 பேர் வந்து எஃப் அசரப், நசீம்சா, டி மில்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 4 பேர் தான் மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? QTG அதாவது மேட்ச் வந்து இவங்க வின்னிங் பண்ணிட்டு இந்த டீம் வின் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜான்சன் ராய், ரோசோ, ருத்தர்ஃபோர்ட், எம் வாசிம் ஜேஆர், ஏ ஹொசைன், ஏ அகமது, எம் அமீர். சரிங்களா? ஸோ 7 இவங்க டீம்ல இருந்து ஒரு 4 பேர் தான் நம்ம எடுக்க போறோம். அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஃப் அஸ்ரப், நசீம்சா, டி மில்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 3 பேர் கன்ஃபார்ம். ஏ சல்மான், ஆர் ஜே காக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 2 பேர்த்துல இருந்து ஒருத்தர் எடுத்தா போதும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த நீங்க 2 பேர்த்தையும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எது வேற யாராச்சும் ஒருத்தரை நீங்க டிராப் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 11 பேர் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை ISU, சரிங்களா? ஸோ ISU டீம் வந்து வின் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த டீம்ல இருந்து தான் அதிகமா 7 பேர் வருவாங்க. சரிங்களா? ஸோ ISU வின் பண்ணுச்சு அப்படின்னா இந்த டீம்ல இருந்து 7 பேர் வருவாங்க. ஸோ அந்த டீம்ல இருந்து ஒரு 4 பேர் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஸோ அந்த 7 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ சல்மான், சி முன்ரோ, ஜே காக்ஸ், எஃப் அசரப், நசீம்சா, டி மில்ஸ், சதாப் கான். சரிங்களா? ஸோ 1 2 3 4. சரிங்களா? ஸோ இந்த 7 பேர் யாரான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏ சல்மான், ஜே காக்ஸ், சி முன்ரோ, எஃப் அசரப், நசீம்சா, டி மில்ஸ், சதாப் கான். ஸோ இந்த ஒரு 7 பேர் இந்த டீம் வின் பண்ணினால் ISU வின் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த 7 பேர் வர்றக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த டீம்ல இருந்து வரக்கூடிய 4 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான்சன் ராய், ரோசோ, இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் மேக்சிமம் ரோசோ உள்ள வரக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ரோசோ, எஸ் ருத்தர்ஃபோர்ட், ஏ ஹொசைன், எம் அமீர். சரிங்களா? அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏ சல்மான், ஜே காக்ஸ், சி முன்ரோ, எஃப் அசரப், நசீம்சா, டி மில்ஸ், சதாப் கான், இந்த 7 பேரும், ருத்தர்ஃபோர்ட், ஏ ஹொசைன், எம் அமீர். சரிங்களா? ஸோ 11வது பிளேயரை பார்த்தீங்கன்னா ஜான்சன் ராய் அல்லது ரோசோ, இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ QTG வின் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கேப்டன் யாரா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோசோ கேப்டனா இருக்கணும் அல்லது ஜான்சன் ராய். ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தர் கண்டிப்பா கேப்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பவுலிங்ல யாராச்சும் கேப்டனா வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஹொசைன். சரிங்களா? ஸோ அவர் கண்டிப்பா அந்த இடத்துல கேப்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஒருவேளை ISU வின் பண்ணிருச்சு அப்படின்னா யார் கேப்டனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜே காக்ஸ். ஸோ ஜே காக்ஸ் கேப்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லை அப்படின்னா ஏ சல்மான். சரிங்களா? ஸோ ஏ சல்மான் கேப்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ பவுலிங்ல வந்து நீங்க யார் கேப்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்லி பாத்தீங்கன்னா நசீம்சா. சரிங்களா? ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் நசீம்சாவை நீங்க கேப்டனா கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படிதாங்க மேக்சிமம் மேட்ச் வந்து நீங்க ரிசல்ட், அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதை எடுத்து பாருங்க. மேக்சிமம் 7க்கு 4 இருக்கும்.
ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா 6க்கு 5 இருக்கும் சரிங்களா. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு 11 பேர், அதாவது QTGல நான் சொன்ன இந்த 11 பேர்த்த நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ISUல இந்த ஒரு 11 பேர்த்த எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் நீங்க பேஸ் டீமா நீங்க எடுத்துட்டு இதுல இருந்து நீங்க யாரையாச்சும் உள்ள கொண்டு வரணும், யாரையாச்சும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சீங்கன்னா QTG ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா எஸ் சாக்கில ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால். செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நஃபே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஃபிளாப், செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தால் அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு இவர் இறங்குவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஏவரேஜ் பெர்ஃபார்மன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எஸ் அகமது சரிங்களா. ஸோ இவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் ஒரு 20 to 30 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவரை வந்து நீங்க அதாவது நான் சொன்ன அந்த 11 பேர்த்துல இருந்து எனி ஒன் சரிங்களா. ஸோ ஏதாச்சும் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சு பிளாப் ஆவாங்க அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க பாத்தீங்களா, அந்த பிளேயரை எடுத்துட்டு நீங்க சர்பாஸ் அகமதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சரிங்களா, QTG வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்க, ஸோ செகண்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தால் வேற ஏதாவது நம்ம சொன்ன பவுலர்ல நீங்க யாராச்சும் கழட்டி விட்டுட்டு கூட ஹஸ்னைனை செகண்ட் பவுலிங்கா இருந்தா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தா ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ ISU சரிங்களா. ஸோ இந்த டீம்ல இருந்து நம்ம யாராச்சும் புதுசா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரையாச்சும் நீங்க கழட்டி விடுற மாதிரி இருந்தால் ஸோ கீப்பர் யாருன்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் நம்ம ரெண்டு டீம்ல எந்த யார் கீப்பர்னு தெரியல, ஸோ இதுலயும் பிளாப்லர் அதுலயும் பிளாப்லர் இருந்தா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அஸ்ஸாம்கான நீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கறது பெஸ்டா இருக்கும் சரிங்களா. ஸோ யாராச்சும் நீங்க கழட்டி விடுற மாதிரி இருந்தால் நீங்க இவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10% தான் இவருக்கு வாய்ப்பு, எடுக்கிறதும் எடுக்காது உங்களுக்கு சொந்த விருப்பம் சரிங்களா. ஸோ நீங்க அஸ்ஸாம்கான் ட்ரை பண்றதுக்கு பதில் வாசிமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஷா சரிங்களா. செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூஷாவை உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ISU வந்து வின் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல வந்து டி மில்ஸ் வந்து நீங்க கழட்டி விடுறீங்க அப்படின்னா நசீம் ஷா அந்த டி மில்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலா நீங்க யூஷாவை ஆட் பண்றீங்க. இவ்வளவுதான், இந்த மாதிரி தான் நீங்க எடுக்கணும் சரிங்களா. ஸோ நீங்க இதை விட்டுட்டு மொத்தமாவே இதுல இருந்து ஒரு 4 பிளேயர் நீங்க எடுத்துட்டு நீங்களா ஒரு டீம் போட்டு போற மாதிரி தான் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டீங்க அப்படின்னா என்னோட ப்ரொடிக்ஷனுக்கும் அதுக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளோக்கு அது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன 11 பேர்த்துல இருந்து எனி ஒன்னை மட்டும் கழட்டி விட்டுட்டு நீங்க டீம் எடுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டீமா அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ இப்போ நேற்று மேட்ச்ல பாருங்க சொல்லியிருப்பேன், ரிஸ்வான் செகண்ட் பேட்டிங்கா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்கன் செகண்ட் பேட்டா இருந்தா எடுங்க, ஃபர்ஸ்ட் பேட்டா இருந்தா ஃபிளாப்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஷூர் ஃபிளாப் ஆயிருப்பாரு. ஃபக்கர் ஜாமான் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், வேண்டர்டசன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். சஃபிக் வந்து கடைசி டயத்துல வந்து பேட்டிங் கிடைக்கல, ஸோ அதனால அவரை நம்ம அந்த ஃபிளாப் லிஸ்ட்ல நல்லா இருக்கு, பட் ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுல பேட்டிங் கிடைக்கல சரிங்களா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்ரிடி சொல்லியிருந்தோம், ஸோ அவரும் வந்துட்டாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா டேவிட் மலான ஃபிளாப் சொல்லியிருந்தோம், ஸோ ஃபிளாப். ஹென்ரிக்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க ஹென்ரிக்ஸ் எடுத்துருக்கணும். ஜேகான், ஸோ இவங்கள தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 பேர் வரல அப்படின்னா நான் சொன்ன கேப்டனா வருவாருன்னு சொன்னேன் இப்திகார் அகமது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா அவர் வந்திருப்பாரு. அதே போல அவர் ரன் அடிச்சது கம்மியா இருந்தாலுமே அந்த மேட்ச் ஜெயிக்க வைக்கவே பாத்தீங்கன்னா அவரே தான் காரணமா இருந்தாரு. ஸோ இதை நீங்க அந்த இடத்துல நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். கேசா, ஸோ அவரும் ஃபிளாப் ஆயிருப்பாரு. மிர் கண்டிப்பா வந்திருப்பாரு. டி வில்லி, ஸோ அவர் வரக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் பவுலிங்கா இருந்தால் அப்பாஸ் அப்ரிடி, ஸோ இவரும் வரக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ நான் நேற்று சொன்னது எல்லாமே நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க, ஓரளவுக்கு அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஓகேவா இருக்கக்கூடிய ஒரு டீமா தான் இருந்திருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் ஸோ நான் அப்ரிடி சொல்லியிருந்தேன், ஸோ அவர் வைஸ் கேப்டனா வந்திருக்காரு, பட் கேப்டனா வரல சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க டீம் மேக் பண்ணணும். அப்படி மேக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல டீமா அமையறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ எல்லாரும் நான் சொன்னதை கொஞ்சம் ஐடியா பண்ணி போடுங்க சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.